லலிதா சகஸ்ரநாமத்துல 116வது ஸ்லோகத்துல இருந்து இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்திக்கு நம்ம 115 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு 116ல இருந்து பராசக்தி, பரானிஷ்டா, பரஜான கணரூபிணி பிரஜான கணரூபிணி, மாத்வீபானா லசா மத்தா, மாத்ருகா வர்ண ரூபிணி. அதாவது பராசக்தி அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னதுன்னா, ரொம்ப பெரிய சக்தியாக இருக்கக்கூடியவள் அவள் தான் அப்படின்னு சொல்றான். அதாவது நம்ம சொல்லி பாக்குறோம்ல, அம்பாளுக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எல்லாத்துக்கும் சக்தியாக, எல்லாத்தையும் ஆட்டுவிக்க கூடியவளாக, இங்க உலகத்துல ஒண்ணு நடக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணமே அம்பாள் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அப்படி இருக்கக்கூடியவள் பராசக்தி அப்படின்னு சொல்றோம். பராநிஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிஷ்டானா ஒரு முடிவு, ஒரு லிமிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ பரானிஷ்டா அப்படிங்கிறதுக்கு அப்படியெல்லாம் ஆட்டுவிக்கக்கூடிய அவ எல்லாத்துக்கும் முடிவாகவும் அவதான் இருக்கா அப்படின்னு சொல்றோம். அதாவது எல்லாத்துக்கும் முடிவாகவும் நிறைவாகவும் இருக்கக்கூடியவள் அம்பாள் தான் அப்படின்னு அர்த்தம். பிரஜான கணரூபிணி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, நித்தியமான, அதாவது ஒரு விதமான கலப்பும் இல்லாத உயர் ஞானமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். நிரந்தரமா ஒரு ஞானம் இருக்கு அப்படிங்கறதுக்கு பிரஜானம் அப்படின்னு சொல்றோம். எப்படின்னாக்க வேற கலப்பில்லாத சுத்தமான ஞானமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய ஞான ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கா. அதுதான் பிரஜான கணரூபிணி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக அஹ் மாத்வீபானா லசாமத்தா அப்படின்னாக்க, மாத்வீபானா அப்படிங்கும் போது திராட்சையோட ரசம் இருக்கு இல்லையா? அந்த திராட்சையோட ரசத்துக்கு மாத்வி அப்படின்னு பேராம். சோ அதுல மகிழ்ச்சி அடையக்கூடியவள் அப்படின்னு சொல்றா. இன்னொன்னு அதை சாப்பிட்டதுனால அவளுக்கு எப்படி இருக்கா அப்படின்னாக்க, மத்தா அப்படிங்கும் போது மயங்கி இருக்கக்கூடியவள். மாத்வி பானா லசா மத்தா, அந்த திராட்சையோட ரசத்துக்கு மாத்வின்னு பேருன்னு சொன்னோம் இல்லையா? அத சாப்பிடுறா. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு அலசா அப்படின்னு நம்ம சொல்லும் போது, பான அலசா அப்படின்னு சொல்லும் போது குளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்கு. சோ அந்த மாதிரி அம்பாள் எப்பவுமே எப்படி இருக்கா, குளுமையாகவும் இருக்கா அப்படின்னு அர்த்தம். சோ மாத்வி பானா லசா மத்தா, மாத்ருகா வர்ண ரூபிணி. மாத்ருகா வர்ண ரூபிணி அப்படின்னாக்க, மாத்ருகா அக்ஷரங்களை தன்னோட வடிவமாக கொண்டவள்னு அர்த்தம். 51 எழுத்துக்களோட ரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அந்த சொல்லக்கூடிய சொல்லுக்கே நிறம் கொடுக்கறதுனால அத வர்ணங்கள் அப்படின்னு சொல்றா. சோ அந்த மாதிரி அம்பாள் எப்படின்னா 51 எழுத்துக்களோட ரூபமாக இருந்துட்டு இருக்கா. அதுதான் மாத்ருகா வர்ண ரூபிணி. அதாவது அக்ஷர வடிவமாக இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவளோட கையில அக்ஷமாலை இருக்குமா எப்பவுமே. ஆல இருந்து க்ஷா வரைக்கும் இருக்கக்கூடிய 51 அக்ஷரங்களை மாலையாக கோக்கிறதுக்கு பேரு அக்ஷமாலை அப்படின்னு சொல்றா. சோ அந்த மாதிரி மாத்ருகா வர்ண ரூபிணியாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக மகா கைலாச நிலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? மகா கைலாசத்துல வசிக்க கூடியவள் அப்படின்னு அர்த்தம். கைலாசத்துக்கு அப்புறம் இருக்கிறதும் பரமசிவனோட இருப்பிடமா இருக்கக்கூடிய லோகம் மகா கைலாசம் அப்படின்னு சொல்றது. சோ இந்த இடத்துல அம்பாள் எங்க இருக்கா? மகா கைலாசத்துல உரையறா, அதாவது இருக்கா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக மகா கைலாச நிலையா மிருணால மிருதுதோர்லதா அப்படின்னாக்க, தாமரை தண்டுல இருக்கக்கூடிய ஒரு நூல் இருக்குல்ல, அது எவ்வளவு மென்மையா இருக்கும். அந்த நூல் மாதிரி மென்மையான கொடி மாதிரி கைகளோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். தாமரை தண்டோட மென்மை மாதிரி தன்னோட கைகள்ல மென்மை படைத்தவள் அம்பாள். அதுதான் மிருணால மிருதுதோர் லதா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மகனீயா அப்படின்னாக்க, எல்லாத்தையும் விட உயர்ந்தவள் யாருன்னா அம்பாள் தான். அதே மாதிரி எல்லாராலையும் பூஜிக்கப்படக்கூடியவள், அதுதான் மகனீயா. சாதாரணமாவே நம்ம சொல்லுவோம்ல, மகா அப்படின்னாலே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி மகனீயா அப்படிங்கும் போது எல்லாராலையும் பூஜிக்கத்தக்கவள் அப்படின்னு அர்த்தம். தயாமூர்த்தி அப்படின்னாக்க, தயையே வடிவானவளாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். கருணையோட இருக்கக்கூடியவள். அந்த அந்த கருணையை நம்மளுக்கு குறைவில்லாம தரக்கூடியவள். அதுதான் தயாமூர்த்தி அப்படின்னு சொல்றோம். மகா சாம்ராஜ்ய ஷாலினி அப்படின்னாக்க, ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பாக்குற போது மகா ராக்னி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது அம்பாள் தான் பெரிய ராணி அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல மகா சாம்ராஜ்ய ஷாலினின்னா, அதாவது
ஒரு மகா சாம்ராஜ்யத்தை சிருஷ்டிக்க கூடியதும் அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஆளக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொல்றோம். அதாவது பல குறுநில மன்னர்கள் இருப்பா, அதாவது சிற்றரசர்கள்லாம் இருக்கல்ல, அவளெல்லாம் அடக்கி ஆளக்கூடியவனுக்கு பேரு சாம்ராட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பல சாம்ராட்டுகளை அடக்கி ஆளக்கூடியவன் மகா சாம்ராட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பரமேஸ்வரர் கிட்ட இருந்து வேறுபடாதவள் அப்படிங்கறதுனாலையும் மகா கைலாசத்துல அவ இருக்கா அப்படிங்கறதுனாலையும் இந்த நாமா அவளுக்கு ரொம்ப அழகாக பொருந்துறது. மகா சாம்ராஜ்யசாலினி, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை ஆளக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ஆஹ் ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா, காமசேவிதா. ஆத்ம வித்யா அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மாவை, நம்மளோட ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய வித்யை, அதுவாக இருக்கக்கூடியவள் அம்பாள். மகாவித்யா அப்படின்னாக்க மகத்தான பெரிய வித்யையாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றோம். அதாவது மேல சொன்ன அந்த ஆத்ம வித்யையே ரொம்ப உயர்ந்த வித்தை அப்படிங்கறதுனால, அதாவது பிரம்மத்தை போதிக்கக்கூடிய உயர்ந்த வித்தை அது அப்படிங்கறதுனால அதுவே மகா வித்யை, அதுவாகவும் அம்பாளே இருக்கா அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா அப்படின்னாக்க பஞ்சதசி மந்திரமாக வித்யாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றோம். இந்த வித்யைன்னு சொல்றோமே, இதையே 4 விதமாக பிரிக்கிறா. என்னதுன்னா யக்ஞ வித்யா, மகாவித்யா, குஹ்ய வித்யா, ஆத்ம வித்யா அப்படின்னு சொல்லிட்டு. யக்ஞ வித்யா அப்படின்னாக்க நம்மளோட கர்மாக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. மகாவித்யான்னா உபாசனைக்கு உதவக்கூடிய வித்யை அது. அப்புறம் குஹ்ய வித்யான்னா ரகசியமான மந்திர வித்யை, அதை சொல்றது. ஆத்ம வித்யைனா பிரம்ம வித்யை, பெருமாளை பத்தி பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க கூடியது அப்படின்னு சொல்றது. எல்லாமாகவும் அம்பாளே இருக்கா. அடுத்தது காமசேவிதா அப்படின்னாக்க, காமசேவிதான்னாக்க மன்மதனால உபாசிக்கப்பட்டவள், காமனால பூஜிக்கப்பட்டவள், அதனால அவளுக்கு பேரு மகா காமசேவிதா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா, ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா அப்படின்னாக்க 16 அக்ஷரங்களை கொண்டு அம்பாளை உபாசிக்கிற முறை, அதுதான் ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா அப்படின்னு சொல்றோம். அதாவது பஞ்சதசி மந்திரத்தோட முடிவுல ஒரு பீஜத்தை சேர்த்து 16 அக்ஷரங்களோட கொண்ட வித்யா இது ஆறுதான். சோ அதனால இந்த மந்திரங்களை நம்ம சொல்லக்கூடாது. பஞ்சதசி மந்திரம்னா என்ன, ஷோடசி மந்திரம்னா என்ன, அதெல்லாம் ப்ராப்பரா குரு கிட்ட தீட்சை வாங்கிண்டவா மட்டும்தான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்றா இல்லையா. அதனால அந்த மந்திரத்தை நம்ம என்னங்கறத தெரிஞ்சுக்கல. ஆனா பஞ்சதசி மந்திரத்தோட முடிவுல ஒரே ஒரு பீஜத்தை சேர்த்தாக்க அது ஷோடசாட்சரி வித்யா அப்படின்னு சொல்றது. சோ அப்படியாகவும் அம்பாள் தான் இருக்கா. திரிகூட்டா, காமகோட்டிகா. திரிகூட்டா அப்படின்றது என்னன்னா 3 அந்த கூடங்களை, அதாவது தொகுதிகளை உடையவள். அதாவது பிரணவம் எடுத்துட்டோம்னா அதுல ஆ உ மா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஓம் அப்படின்னு வருது அது. அதுக்கப்புறமா படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு 3 தொழில்களை பண்றா. அதுக்கப்புறமா பூ புவ சுவக அப்படின்னு 3 உலகங்களாக இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி, அதை பார்த்தோம் இல்லையா. அதாவது ஜாகிரத்னா விழிப்பு நிலை, அதுக்கப்புறம் ஸ்வப்னா கனவு நிலை, சுஷுப்தினா ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு 3 அவஸ்தை நிலைகள் அப்படியாவும் இருக்கா. அடுத்ததாக ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம்னு 3 சரீரங்களாக இருக்கா. சத்வம், ரஜஸ், தமஸ்னு 3 குணங்களாக இருக்கா. அடுத்ததாக பார்த்தோம்னா இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு 3 காலங்கள். இப்படி 3 அம்பாளை பார்த்தோம்னா எல்லாமே 3. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி அப்படின்னு 3 இருக்கக்கூடிய அனைத்துமாக அம்பாளே இருக்கா அப்படின்னு சொல்றா. சோ அந்த மாதிரி இவ இந்த இடத்துல திரிகூட்டா அப்படின்னா 3 இருக்கக்கூடிய எல்லாத்திலையும் நிலை பெற்று இருக்கக்கூடியவள், அதுதான். அடுத்தது காம கோட்டிகா. காம கோட்டிகா அப்படின்னாக்க அதாவது பரபிரம்மம், அந்த சிவசக்தி சாமரஸ்ய அந்த ரூபமாக இருக்கிறதுனால அம்பாளை காம கோட்டிகா அப்படின்னு சொல்றா. அதாவது காமேஸ்வரராக இருக்கக்கூடிய சிவத்திலிருந்து பிளவுபடாம, வேறுபடாம, அபிண்ணமாக இருக்கக்கூடியவள் அர்த்தம். சிவ காமேஸ்வரரை தான் இங்க காமன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம்.
காமேஸ்வரராக இருக்கக்கூடிய அந்த சிவத்திலிருந்து பிளவுபடாமல் இருக்கக்கூடியவள். அதனால காம கோட்டிகா அப்படின்னு சொல்றோம். அதாவது காம கோட்டத்துல அமைஞ்ச காமகோட்டின்னு சொல்லக்கூடிய பீட்டமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதா. அதாவது தன்னோட கடைக்கண் பார்வையால என்னென்னலாம் கட்டளைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் ஒரு கடைக்கண் பார்வை பாக்குறாளாம். அதை நிறைவேற்றியே ஆகணும்னு கிங்கரிகளாக, அதாவது வேலைக்காரிகள் சேவகிகள் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான லக்ஷ்மிகளால சேவிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நிறைய லக்ஷ்மி அம்பாள் கிட்ட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு லக்ஷ்மியோட கடைக்கண் பார்வை, ஒரே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது மட்டும் ஒரு மனுஷன் மேல விழுந்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைச்சிடுறது? பெரிய பெரிய செல்வங்கள் எல்லாம் கிடைச்சிருந்தான். அப்படி இருக்கும்போது கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள் பணிவிடை செய்யக்கூடிய அம்பாள் எவ்வளோ உயர்ந்தவள் அப்படின்னு நம்மளால கற்பனையால கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றா. சோ சிவத்துக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதவள் அம்பிகை. ஆனா அவளை சுத்தியும் ஒரு பெரிய கூட்டம் திரண்டு இருக்கான். எவ்வளவு பேர் இருக்கான்னா 1,00,00,000 பேர் இருக்காளாம். அத்தனை பேரும் எப்படி இருக்கா? மகாலட்சுமி மாதிரி ஐஸ்வர்யத்தோட அங்க இருக்காளாம். எல்லாரும் அம்பாளை சேவிக்கிறா. அம்பாள் என்ன பண்றான்னா அப்படி லேசாக இப்படி கண்ணை திருப்புறா. என்ன பண்ணணும்லாம் சொல்லல, வெறுமன கண்ணை திருப்புறா. உடனே இவெல்லாம் ரெடியா இருக்காளாம். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடி வராளாம். சோ அவளதான் கடாட்ச கிங்கரர்கள் அப்படின்னு சொல்லணும். அதாவது கிங்கரன் கிங்கரி, அதாவது மேல் ஃபீமேல் அப்படி சொல்றோம். நம்ம என்ன செய்யட்டும் அப்படின்னு அந்த பார்வைக்காக வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். அதான் கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதா. அதாவது கமலானா நிறைய லக்ஷ்மிகள், கோட்டி கோட்டியா இருக்கக்கூடிய லக்ஷ்மிகள் அம்பாளுக்கு சேவை பண்றதுக்கு அங்க இருக்கா அப்படின்னு சொல்றோம். இன்னொரு அர்த்தமும் இதுக்கு எப்படி சொல்றான்னா, அம்பாளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே மகாலட்சுமியாகவே ஆயிடுறா அப்படிங்கிறா. அதாவது சர்வ ஐஸ்வர்யங்களும் படைச்சவாளா அவ ஆயிடுறா அப்படின்னு சொல்றா. சிரஸ்திதா சந்திரனிபா பாலஸ்தேந்திர தனு பிரபா. சிரஸ்திதா சந்திரனிபா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அதாவது சிரஸ்ல இருக்கக்கூடியவள் எங்க இருக்கா? பிரம்மரந்திரத்துல, அதாவது குரு ரூபமாக இருக்கா அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம இத பத்தி பாத்திருக்கோம் இல்லையா? சகசிரார பத்மத்துக்கு மேல அம்பாள் எப்படி இருக்கான்னா அங்க போனோடனே குளுமையா பூர்ணமா, அதாவது பௌர்ணமி இருக்கு இல்லையா? பௌர்ணமி நிலவாக இருந்துட்டு அமுத தாரைய பொழியறாளாம். சிவசக்தி ஐக்கியமா இருக்கக்கூடியது சகசிராரத்துல. அங்கிருந்து அமுத தாரைய பொழியறான்னு பார்த்தோம். இப்போ இந்த சகசிரார பத்மம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தலையில, அதாவது தலையில இருக்கு. நம்மளோட உச்சந்தலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுல இருந்து கொஞ்சம் கீழே இருக்கக்கூடியது சகசிரார பத்மமா. அந்த உச்சிக்கும் சகசிரார பத்மத்துக்கும் நடுவுல அம்பாள் எப்படி இருக்கா? முழு நிலவாக பிரகாசிக்கிறாளாம். அதான் சிரஸ்திதா சந்திரனிபா அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமங்கள். அடுத்தது பார்த்தோம்னா பாலஸ்தேந்திர தனு பிரபா அப்படின்னாக்க பாலஸ்த இந்திர தனுஷ்பிரபா, தனுஷ்பிரபா அப்படின்ற மாதிரி நம்ம இத பிரிச்சுக்கணும். சோ இந்திரதனுஷ் மாதிரி, அதாவது வில்லு மாதிரி இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். எப்படி? ரொம்ப பிரகாசத்தோட இருக்கக்கூடியவள். எங்க இருக்கா? நெத்தியில இருக்கா. எங்க நெத்தியில ஆக்ஞா சக்கரம் இருக்கு இல்லையா? அந்த ஆக்ஞா சக்கரத்துல கிரீம் பீஜத்துல இருக்கக்கூடிய பிந்து ரூபமாக அம்பாள் அந்த இடத்துல இருக்கா. சோ அதுதான் பாலஸ்தா. இந்திரதனு பிரபா அப்படின்னாக்க எப்படி இருக்கான்னா வானவில்லுக்கு ஒப்பான ஒளியோட இருக்கலாம். இந்திரதனுஷ் அப்படிங்கிறது வானவில்ல சொல்றது. சோ நம்ம முன்னாடி சொன்ன அந்த பிந்துவுக்கு மேல அரைச்சந்திர வடிவமாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். ஓம் ஹ்ரீம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீஜங்கள்ல பிந்து ஒளி ரூபமாக நெத்தியில இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ அதுக்கு மேல அதே ஒளியோட அதுல கால் பாகமாக அம்பாள் இருக்கா. சோ அதுதான் சிரஸ்திதா சந்திரனிபா பாலஸ்தேந்திர தனு பிரபா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா. ஹிருதயஸ்தான்னு நம்மளுக்கு ஈஸியா புரியுறது. நம்ம முன்னாடியே ஸ்தா ஸ்தா அப்படின்னு முடியறதுனாக்க எங்க இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ ஹிருதயஸ்தா அப்படின்னாக்க ஹிருதயத்துல இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஹிருதயத்துல தியானம் செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ ரவி பிரக்யா, ஹிருதய ஸ்தானத்துல இருக்கும்போது எப்படி இருக்கா? ரவி பிரக்யா எப்படின்னா அம்பாள் சூரியனாக பிரகாசிக்கிறாளாம். இப்போ சூரியனாக இருக்கா, சந்திரனாக இருக்கா, இந்திரதனுசாகவும் அம்பாள் இருக்கான்னு பார்த்தோம். இப்போ அம்பாள் தான் சூரியன், அம்பாள் தான் சந்திரன், அம்பாள் தான் இந்திரதனுசுன்னு சொல்றோம். அம்பாள் தான் மழை. இப்போ அண்ட பகிரண்டங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாமே அம்பாள் தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்.
இப்போ ஹிருதயஸ்தானத்துல இருக்கக்கூடிய இருட்டு அதை போக்கக்கூடிய சூரியன் தான் அம்பாள்னு பாக்குறோம். அந்த ஹிருதயஸ்தானத்திலிருந்து சகசிரார பத்மம் வரைக்கும் போனா அங்க முழுக்க முழுக்க அம்பாள் என்ன கொடுக்கறா? குளிர்ச்சியை தான் கொடுக்கறாளாம். சோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஸ்தானமான அந்த ஆக்ஞா ஸ்தானத்துல அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றா. சோ அதுதான் ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா. அடுத்தது திரிகோணாந்தர தீபிகா அப்படின்னாக்கா முக்கோணம் இருக்கு இல்லையா, அந்த முக்கோணத்துல இருக்கக்கூடிய தீபம் மாதிரி இருக்கக்கூடியவள். சோ ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா திரிகோணாந்தர தீபிகா, 3 கோணங்களுக்கு நடுவுல வெளிச்சமாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். மூலாதாரத்துல பார்த்தோம்னா முக்கோணம் இருக்காம். அங்கதான் பாம்பு வடிவில 3.5 சுருட்டி இருக்கிற போது அந்த முகத்தை கீழ் நோக்கி வச்சுண்டு ஜீவசக்தியானவள் சுருண்டு இருக்கா. அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? குண்டலினின்னு சொல்றோம் இல்லையா. அவளை சரியாக நம்ம புரிஞ்சுட்டு மேல எழுப்பினோம்னா வெளிச்சம் கொடுக்கறாளாம். சோ முக்கோணத்துக்கு நடுவுல விளக்காக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தோம்னா மேருமலையில 3 சிகரங்கள் இருக்கு. இதுக்கு நடுவுல இன்னொரு உயர் சிகரம் இருக்காம். இதுலதான் அம்பாளோட ஸ்ரீபுரம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி பார்த்தோம்னாக்க 3 சிகரங்களுக்கு நடுவுல விளக்காக இருக்கக்கூடியவள், அதுதான் திரிகோணாந்தர தீபிகா அப்படின்னு சொல்றோம். மூலாதாரத்துல அக்னியும், ஹிருதயத்துல சூரியனும், பிரம்மரந்திரத்துல சந்திரனும் இருக்கு. சோ அது மூணுமே ஸ்ரீவித்யோட 3 கண்டங்களோட அபிண்ணமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது தாக்ஷாயணி தைத்தியஹந்திரி தக்ஷயஜ்ஞ விநாசினி. சோ தாக்ஷாயணி அப்படின்னா நம்மளுக்கே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, யாருன்னா தக்ஷனோட பெண் அப்படிங்கிறதுதான் அர்த்தம். சோ அதுதான் தாக்ஷாயணி. தைத்தியஹந்திரி அப்படின்னாக்க அசுரர்கள், தைத்தியர்கள் எல்லாம் அழிச்சவ, பண்டாசுரன் மாதிரி இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாம் அழிச்சா இல்லையா, அதனால அவளுக்கு பேரு தைத்தியஹந்திரி அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தது தக்ஷ யஜ்ஞ விநாசினி அப்படின்னாக்க தக்ஷனோட யாகத்தை அழிச்சவள்னு அர்த்தம். தக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல 2 பேர் இருந்தாலாம். முதல் தக்ஷன் தக்ஷ பிரஜாபதினு சொல்றோம். இன்னொருத்தர் யாருன்னா தக்ஷ பிரஜாபதியோட மனுஷ அவதாரம்னு சொல்றோம். சோ 2 பேர் பண்ண யாகங்களையும் அழித்தவள் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? ஆணவத்தினால சிவனை மதிக்காம யாகத்துல ஹவிர்பாகம் கூட கொடுக்காம தக்ஷன் செஞ்ச யாகத்தை அழிச்சவள் அப்படின்னு அர்த்தம். அழிச்சது சிவன், அவரோட கணங்களா இருந்தா கூட தேவிதான் அழிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. ஏன்னா தக்ஷன் கர்வத்தோட இருந்த போது அந்த கர்வத்தினால ஏற்பட்ட யஜ்ஞத்தை அம்பாள் தான் நாசம் பண்ணா அப்படின்னு சொல்லப்படுறது. அதே சமயத்துல தக்ஷனுக்கு மகளாகவும் தோன்றினா அப்படின்னு சொல்றது. சோ இந்த 3 நாமாக்கள் இது நம்ம சேர்த்து சொல்லும் போது என்ன பண்றதுன்னா, நல்ல மனசோட ஒண்ணு நம்ம கேட்கும் போது அதை பூர்த்தி செய்யறதுக்கான எந்த வடிவத்தையும் அம்பாள் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா தக்ஷ பிரஜாபதி அம்பிகை தனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு கேட்டபோது அவரோட மனசு நல்ல மனசா இருந்தது இல்ல, அதனால நல்ல மனசோட கேட்டபோது தாக்ஷாயணியாக வந்தாலாம். அண்ட பகிரண்டங்களுக்கு எல்லாம் நாயகியாக இருந்தா, நிகிலேஸ்வரியாக இருக்கா. சோ அந்த மாதிரி எல்லாத்த காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். ஆனா அப்படி வரவே என்ன பண்றா, அரக்கர்கள் எல்லாம் தப்பு பண்ற போது தைத்திய ஹந்திரியாகவும் அவளே இருக்கா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக தராந்தோலித தீர்காட்சி அப்படின்னாக்க தர ஆந்தோலித தீர்காட்சி, அம்பாளோட அந்த தீர்க்கமான பார்வை அதை சொல்லக்கூடிய திருநாமம் இது. சோ அந்த மாதிரி சலனப்பட்டு இருக்கக்கூடிய, அசைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பார்வை அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னாடியே சலன் மீனாபலோச்சனா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அம்பாளோட பார்வை இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்குமா. எதுக்குன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் எங்க யாரு கஷ்டப்பட்டுடுவாளோ, சோ அவளை நம்ம எப்படியாவது காப்பாத்திடணும், லேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் தேடி தேடி பார்த்துட்டே இருப்பாளாம். அதுதான் தராந்தோலித தீர்காட்சி. தரஹா சோஜ்வலன் முகி அப்படின்னாக்கா சின்ன கொடிய, அதாவது காது வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய கண்களை உடையவள்ங்கிறது தராந்தோலித்த தீர்காட்சி. அடுத்தது நம்ம பார்க்க போறது, மாத்திட்டேனா நானு, தராந்தோலித்த தரஹா சோஜ்வலன் முகி. ஓகே, அதாவது ஆகாசம் அப்படின்னு வரும்போது அது ஒரு பெரிய ஆகாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னாக்க லேசான சிரிப்பு, மென்மையான புன்னகை அப்படின்னு சொல்றார். தரஹாசோ ஜ்வலன் முகி, கரெக்டா தான் சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். ஆமா, தர அப்படின்னாக்க
புன் சிரிப்புனால பிரகாசிக்கக்கூடிய முகத்தை உடையவள், அதுதான் கரெக்ட். புன் சிரிப்புனால அம்பாள் அவ்வளவு அழகா எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பா அப்படின்னு சொல்றா. அதாவது லேசான சிரிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அம்பாளோட முகத்துல பிரகாசமாக இருக்கக்கூடியது. ரொம்ப சிரிச்சுன்னு ஒரு பாலம் அது எப்போ அப்படின்னாக்க, எப்பெல்லாம் அவ தன்னோட தோழிகள் புடைசூழ இருக்காளோ அப்பெல்லாம் சிரிச்சுன்னு இருப்பாளாம். ஆனா பக்தர்கள் போய் வழிபடுற போது அம்பாள் முகத்துல ஒரு சின்ன புன்னகை இருக்குமா. அப்போ அவகிட்ட போகக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே உத்தமமானவர்கள்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. ஆனா அவ என்ன பண்றா, எந்த குழந்தைய பார்த்தாலும் ரொம்ப ஒரு சின்ன புன்னகையோட அந்த அருளை தரக்கூடியவள். அதனால அவளுக்கு பேரு தரஹாசோ ஜுவலன்முகி அப்படின்னு பேரு. குருமூர்த்திர் குணநிதிர் அப்படின்னு வருதா. அடுத்தது குருமூர்த்திர் தானே, ஆமா. குருமூர்த்திர் அப்படின்னாக்க குருவோட வடிவாகவே இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். அதாவது குரு, மந்திரம், தேவதை இது மூணுமே ஒண்ணு அப்படின்னும், இதுல வித்தியாசம் பார்க்க கூடாது அப்படின்னும் மந்திர சாஸ்திரங்களோட தீர்மானமான அபிப்பிராயம் அப்படின்னு சொல்றா. சோ இந்த மூணுத்தோட சேர்த்து ஸ்ரீ சக்கரத்தையும் சேர்த்து உபாசகனானவன் தன்கிட்ட இருந்து வித்தியாசப்படுவதாக நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றா. சோ அதுதான் குருமூர்த்தி அப்படின்னா குருமூர்த்தி வடிவமாக இருக்கக்கூடியவள். குணநிதி அப்படின்னாக்க பொக்கிஷமாக அம்பாள் கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள், சர்வ குணங்களுக்கும் குணநிதி அப்படின்னாலே அவதான் குணங்களோட நல்ல நல்ல குணங்களோட பெட்டகம் அப்படின்னே சொல்லலாம். சோ அவ்வளோ குணநிதியாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கோமாதா அப்படின்னாக்க பசுக்களுக்கெல்லாம் தாயான, இல்லாட்டி அதுல சிறந்ததா இருக்கக்கூடிய காமதேனு வடிவத்துல இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றா. அடுத்தது குஹ ஜன்மபூஹு அப்படின்னாக்க முருகனோட அம்மா அப்படின்னு சொல்லலாம். குஹன்னு சொல்லக்கூடிய முருகனோட தாய் அப்படிங்கிறதுனால குஹ ஜன்மபூஹு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மனம்னு சொல்லக்கூடிய குகை, அதுல இருக்கக்கூடியவள். நம்மளோட மனசுன்னு சொல்லக்கூடிய குகையில அம்பாள் இருக்கான்னு சொல்றான் இல்லையா. சோ அதனால குஹ ஜன்மபூஹு. பட் டைரக்ட் மீனிங்னு பார்த்தாக்க குஹன்னு சொல்லக்கூடிய முருகனோட தாய் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தேவேஷி தண்டநீதிஸ்தா. தேவேஷி அப்படின்னாக்க தேவர்களுக்கெல்லாம் தலைவியாக, ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். அடுத்தது தேவேஷி தண்டநீதிஸ்தா அப்படின்னாக்க தப்பு பண்றவா எல்லாருக்குமே அவ என்ன பண்றான்னா தண்டனை தரக்கூடியவளாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றோம். தகராகாச ரூபிணி அப்படின்னாக்க, தகராகாசம் அப்படின்னாக்க மனுஷனோட அந்த ஹிருதயம்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்மமான குகையில ஆகாச வடிவமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றோம். ஒரு நம்ம எல்லாரோட மனசுக்குள்ள கூட ஹிருதய பிரதேசத்துல ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு மறைவிடம், அதாவது ஒரு குகை மாதிரி ஒண்ணு இருக்கான். அதுல இருக்கக்கூடிய ஆகாச வடிவாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றோம். அதுதான் தகராகாச ரூபிணி. பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா. சோ பிரதிபன் முக்கிய ராகாத்த அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல பிரதிபன் அப்படின்னாக்க பிரதமை அப்படின்னு சொல்றோம். பிரதமையிலிருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய திதிகளால பூஜிக்கப்படக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பிரதிபன் முக்கிய ராகாந்த அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு திதிக்கு ஒரு திதி நித்யா தேவதைகள் அப்படின்லாம் இருக்கா இல்லையா. அது மாதிரி எல்லாத்தாலையும் பூஜிக்கப்படக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரதமை தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய திதிகள் புடைசூழ அவர்களால பூஜிக்கப்படக்கூடியவள். கலாத்மிகா அப்படின்னாக்க கலைகளோட வடிவாகவே இருக்கக்கூடியவள். அப்படின் போது கலா அப்படின்னாலே பல வகையான கலைகள் இருக்கு அப்படி சொல்றா. அக்னி கலைகள், சூரிய கலைகள், சந்திர கலைகள், பிரம்ம கலைகள், விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வர, சதாசிவ கலைகள், இப்படின்னு நிறைய கலைகள் இருக்கான். சோ எல்லா கலைகள் வடிவாகவும் யார் இருக்கான்னா அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்றா. அடுத்தது கலாத்மிகா கலாநாதாவை படிக்கலாம். கலாநாதா கலாத்மிகா படிச்சுட்டோமா. கலாத்மிகா அப்படின்னாக்க பலவிதமான கலைகள் இருக்கு இல்லையா. பொதுவாக நம்ம என்ன சொல்றோம்னா 16 சந்திர கலைகள் இருக்குன்னு சொல்றோம், 12 சூரிய கலைகள் இருக்குன்னு சொல்லலாம். அது தவிர பார்த்தோம்னா 64 ஆய கலைகள் இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய எல்லா கலைகளோட ஸ்வரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கா. அடுத்தது கலாநாதா அப்படின்னு வரும்போது கலைகளுக்கு எல்லாத்துக்கும் தலைவியாக அம்பாள் தான் இருக்கா. அடுத்தது
காவ்யா காவிய ஆலாப வினோதினி அப்படின்னு தனியா படிச்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா, காவியங்கள்ல வரக்கூடிய வர்ணனை சல்லாபம் இதனால விசேஷமாக சந்தோஷம் அடையக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். காவிய ஆலோப வினோதினி, காவியாலாப வினோதினி. சோ இந்த இடத்துல வந்து காவியாலாப வினோதினா காவியங்களோட அந்த ஆலாபனையினால அர்ச்சிக்க கூடியவள் அர்த்தம். அதுக்குள்ளவே இருக்கக்கூடியவள். அம்பாளுக்கு வந்து எப்படின்னா அந்த காவியங்கள் எல்லாம் கேட்கறதுல அவ்வளோ சந்தோஷமா, அவளை பத்தி அவளோட பக்தர்கள் என்ன பாடுறா என்ன சொல்றா அப்படின்னு அவ வந்து ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டே இருப்பாளாம். அதுல அவளுக்கு சந்தோஷம் அதிகமா. அதனாலதான் அவளுக்கு பேரு காவிய ஆலாப வினோதினி அப்படின்னு பேரு. தன்னோட குழந்தைகள், அதாவது நம்ம எல்லாம் என்னெல்லாம் பாடுறோமோ என்னெல்லாம் அவளை பத்தி சொல்றோமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கா, ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருக்காளும். சச்சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷண சேவிதா. அதாவது என்னன்னா, அம்பாள் வந்து நடுவுல உக்காந்துட்டு இருக்கா. பக்கத்துல யாரு இருக்கான்னா, கைகள்ல சாமரங்களோட தேவியோட இடது வலது பக்கங்கள்ல லக்ஷ்மியாலையும் சரஸ்வதியாலவும் சேவிக்கப்படக்கூடியவள். நம்ம லலிதா சகஸ்ரநாமம், லலிதாவோட போட்டோவை பார்த்தாலே தெரியும். ஒரு பக்கம் லக்ஷ்மி, ஒரு பக்கம் சரஸ்வதி இருப்பா இல்லையா? சோ தேவியோட ரெண்டு பக்கமும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் பணிவிடை செய்யணும் அப்படிங்கறதுனால காத்துன்னு இருக்காளாம். அப்படியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு. சோ அப்படி சொல்லப்பட்டதுனால அவளோட உபாசகனும் கூட தேவியாகவே ஆகிடுறதுனால என்ன ஆயிடுறது, அவளுக்கும் இப்ப நம்ம லலிதா தேவிய இது பண்றோம் அப்படின்னா நம்ம லலிதையோட பக்தர் இல்லையா? அதனால லக்ஷ்மி சரஸ்வதி நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு என்ன கொடுக்கலாம் இவ கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு காத்துன்னு இருப்பா அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல. சோ அதனால சச்சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதா. அடுத்ததாக வந்து ஆதிசக்தி ரமேயாத்மா பரமா பாவனா கிருதி. ஆதிசக்தி அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் ஆதியான சக்தியாக இருக்கக்கூடியவள் அர்த்தம். அமேயாத்மா அப்படின்னா, அமேயா அப்படிங்கும் போது அளக்க முடியாதவள், அளப்பரிய ஆற்றலோட இருக்கக்கூடியவள். ஆத்மா அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் ஆத்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள். பரமா அப்படின்னாக்க எல்லாத்த விட உத்கிருஷ்டமாக ரொம்ப ஒசத்தியாக இருக்கக்கூடியவள் பரமா அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக பாவனா கிருதி அப்படின்னாக்க தோற்றம் குணம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே வந்து பரிசுத்தமானவள் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றா, அம்பால ஒருத்தன் நினைக்கிறதே எல்லா பாவங்கள்ல இருந்தும் அவனை வந்து பாவனமாக, அதாவது தூய்மையானதாக ஆக்கிடுறதா. நம்ம இப்ப அம்பாளை பத்தி பேசின்னு இருக்கோம் அப்படின்னாலே நம்ம பண்ண பாவத்துல பாதி போயிடும் அப்படின்னு சொல்றான். சோ அதனால பாவனா கிருதிகி. அடுத்தது அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி அப்படின்னாக்க பல கோடி பிரம்மாண்டங்களை ஈன்றெடுத்தவள் அப்படின்னு சொல்றா. ஒரு பிரம்மாண்டம் இல்ல, அண்டம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பிரம்மாண்டம் அப்படிங்க வரும்போது இதே மாதிரி கணக்கில்லாத அண்டங்கள் நிறைய இருக்கு, போயிட்டே இருக்குமா அது பாட்டுக்கு. சோ இது எல்லாத்தையுமே யாரு சிருஷ்டி பண்றான்னா அம்பாள் தான் சிருஷ்டி பண்றா அப்படின்னு அர்த்தம். அநேக கோட்ட பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரகா. திவ்ய விக்கிரகா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, அதிரமணீயமான வடிவோட இருக்கக்கூடியவள், ரொம்ப அழகா இருப்பாள். அம்பாள் பாக்குறதுக்கே எப்படி இருக்கான்னா ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்றான். சோ இவ்வளோ பிரம்மாண்டங்களை சிருஷ்டிச்சவள் எங்க இருக்கா அப்படின்னாக்க எங்கேயோ இருக்கா அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். அவளுக்கு ஸ்வரூபமே இல்லாம நிர்குணமாக தான் இருக்காளாம். அப்போ எத்தனை கோடி ஒளி ஆண்டுகளுக்கு அதுக்கு அப்புறமா கூட எத்தனை அண்ட பகிரண்டங்களை அம்பாள் படைச்சிருக்கா இல்லையா? அவளை நம்ம வந்து ஒரே ஒரு உருவத்துல குணத்துல அடக்க முடியுமா அப்படின்னாக்க முடியவே முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்மளோட மனசு திருப்திக்காக நம்ம ஒரு அழகான ஒரு விக்கிரகத்துல தேவதையாக லலிதா தேவியாக வச்சிருந்து நம்மளுக்கு லலிதாம்பிகைன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். ஆனா அதுதான் அவளோட உண்மையான உருவமானா இல்ல, அம்பாளுக்கு உருவம் எல்லாம் இல்ல சொல்லிருக்கோம் இல்லையா? நமக்கு அப்படி பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும், அப்படி வச்சுக்கிறோம். அதனால திவ்ய விக்கிரகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாமம் வருது. ஓகே. சோ அடுத்தது வந்து கிளீங்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பததாயினி. அதாவது கிளீம்காரி கேவலா அப்படின்னா கிளீம் அப்படின்னு சொல்லக்கூடிய காமராஜ பீஜ வடிவமாக இருக்கக்கூடியவள். கிளீம் அப்படிங்கிறது காமராஜ பீஜம், மன்மத பீஜம். நேத்து நம்ம காமாட்சி விலாசம் கிளாஸ் வந்தவாளுக்கு இது தெரியும். 3 கூட்டங்கள் 3 பீட்டங்கள் அதெல்லாம் சொல்லி படிச்சோம் இல்லையா? சோ அதுல கிளீம் அப்படிங்கிறது வந்து காமராஜ பீஜம், மன்மத பீஜம் அப்படின்னு அர்த்தம். அந்த வடிவமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றா. அதுல வந்து இச்சா சக்தியும் வசிய சக்தியும் சேர்ந்த அந்த சக்தி தான் காமராஜ பீஜமாக இருக்கு அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல. அடுத்தது வந்து
கேவலா அப்படின்னாக்க, இப்ப இந்த இடத்துல கேவலான்னா கேவல ஞானம், அதாவது நம்ம நினைக்கிற கேவலம் கிடையாது இந்த இடத்துல. ரொம்ப பெரிய ஞானம், ஞானத்திலேயே ரொம்ப உயர்ந்த ஞானத்தை தான் கேவல ஞானம் அப்படின்னு சொல்றது. கேவலம் அப்படிங்கிறது அல்பமான விஷயத்துக்கும் நம்ம சொல்றோம், உயர்ந்த விஷயத்துக்கும் சொல்றோம். இங்க பரமானந்த ஞானத்தோட ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா, அதுதான் கேவலா அப்படிங்கிறது. குஹ்யா அப்படின்னா திருப்பி அதிரகசியமானவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது வடிவத்திலையும் அர்த்தத்திலையும் ரொம்ப ரகசியமானவள் அம்பாள். குஹ்யா அப்படின்னா குகையில இருக்கக்கூடியவள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது ஹிருதயம்னு சொல்லக்கூடிய குகையில வசிக்க கூடியவள், அதுதான் குஹ்யா அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது கைவல்ய பததாயினி அப்படிங்கிறது. இததான் நம்ம எப்படி படிக்கணும்னா, அதாவது கைவல்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு நல்ல கதிக்கு போகணும் அப்படின்னா ஒரு 4 நிலைகள் இருக்கு. என்னன்னா, ஒருத்தருக்கு அது ஒரு ஒரு மாதிரி மாறுபடும். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு மாதிரி, ஸ்மார்த்தா சம்பிரதாயத்துல ஒரு மாதிரி, அப்படி மாறுபடும் இல்லையா? அப்போ இதுல நம்ம ஜென்ரலா பாக்குறோம், சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது எப்படின்னா, சாக்தம், சைவம், வைணவம்னு எல்லாத்துலயும் இது இருக்காம். அப்போ என்னன்னா, அவவா தனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா லைட் சேஞ்ச்ல அது மாறும் அப்படிங்கிறா. இப்போ அது 4 நிலைகள் என்னன்னு பாக்கலாம்னா, பக்தர்கள் என்ன பண்றா, அம்பாளையே நினைச்சு நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பலவிதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் மூலமாக நம்ம அவளை வணங்கிட்டே இருக்கோம் இல்லையா? சோ இவெல்லாம் எங்க போறா அப்படின்னா, அம்பாளோட உலகத்துக்கே போயிடுறாளாம். இதுதான் சாலோக்கியம். அம்பாளோட உலகம் சொல்றோமே, அதுதான் சாலோக்கியம். எப்பவுமே அம்பாளை நினைச்சு பூஜிக்கிறவா சில சமயம் நம்ம சொல்றத கேட்டிருக்கோம்ல, அம்பாள் உலகத்திலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ நம்ம எந்த தெய்வ திருமேனிய பூஜை பண்ணிட்டு இருக்கோமோ அது இடத்துக்கே போயிடுறோம் அப்படிங்கறது அர்த்தம். அடுத்தது சாரூபியம் அப்படின்னா ரூபம், தோற்றம், அதாவது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்துடுறது. அம்பாள் வேற நம்ம வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனா அந்த அம்பாள் ஸ்வரூபத்தை நெஞ்சில ஒருத்தர் வச்சு 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 வழிபடும் போது என்ன ஆயிடுறது, தனக்கு தெரியாமையே அவளோட மூஞ்சியில ஒரு தேஜஸ் வந்துடுறதாம். ஏன்னா அவர் அம்பாள் உபாசகரா இருக்கக்கூடியவா. பெருமாள் கிட்ட, அம்பாள் கிட்ட ரொம்ப பக்தியோட எப்பவுமே இந்த மாதிரி உபாசனையில இருக்கிறவாளோட மூஞ்சில எப்படி இருக்கும்னா ஒரு விதமான தேஜஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா எப்பவுமே அவளுக்கு நல்ல சிந்தனைகள் தான் இருக்கு இல்லையா, அதனால அப்படி இருக்குமா. சோ அந்த மாதிரி வழிபடக்கூடிய மூர்த்தியோட ரூபம் வழிபடுறவாளுக்கு சேரக்கூடிய நிலை இது மாதிரி ஆகிறது. சோ இதுதான் சாரூபியம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக சாமீபியம் அப்படிங்கும்போது பக்கத்துல போறது, இன்னும் பக்கத்துல நெருங்கி போறது. எப்படின்னா அவாவா இருக்கக்கூடிய ஆசிரம தர்மங்கள்ல நமக்குன்னு சில ஆசிரம தர்மங்கள் இருக்கு இல்லையா, கிரகஸ்தாசிரமம் இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தாரமா இருந்தாலும் சரி, அவாவா இடத்துல இருந்துட்டு அவளோட தர்மத்தை கடைப்பிடிச்சு நமக்கு என்ன கடமைகள் கொடுத்திருக்காளோ அத நமக்கு என்ன வசதி இருக்கோ அதுபடி செஞ்சுட்டு அப்ப அம்பாளுக்கு பக்கத்துல நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறா. இதுதான் சாமீபியம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது சாயுஜ்யம், அதாவது அம்பாள் வேறு தான் வேறு அப்படின்னு கருதக்கூடிய ஒரு நிலை. அந்த மாதிரி இந்த ஜீவன் வேறு அம்பாள் வேறுன்னு நினைக்கக்கூடிய நிலைமை இல்லாம அந்த அம்பாளோட ஸ்வரூபத்தை அப்படியே தனக்குள்ள, அதாவது சமயாச்சார ரீதியில பார்க்கும்போது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு வழிபடக்கூடிய ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அவ இருக்கா இல்லையா, அவெல்லாம் அம்பாளாகவே இருக்கக்கூடிய சாயுஜ்ய நிலைமைய அடைஞ்சிடுறா அப்படின்னு சொல்றான். இப்ப என்னன்னாக்க இந்த 4க்கும் ஸ்தானம்னு பேராம். இந்த 4லயுமே ஏதோ ஒரு இடத்துல இந்த ஜீவனானது நான் வேற பரமாத்மா வேற அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குமா. ஆனா அந்த ஆன்ம அனுபவம், அனுபூதின்னு சொல்றது அதை விட ஒரு படி மேல போய் முழுக்க முழுக்க அந்த பரமாத்மாவையே தன்னோட ஆத்மாக்குள்ளேயே ஒரு சாதகரானவன் அனுபவிக்கக்கூடிய நிலை. இந்த நிலையதான் எப்படி சொல்றா அப்படின்னா, அதாவது அப்படியே அந்த ஆன்ம அனுபவத்துல பரமாத்மாவை தன்னோட ஆன்மாவுக்குள்ள அனுபவிக்கிறோம் இல்லையா, அதுக்குதான் கைவல்யம் அப்படின்னு பேரு. சோ அம்பாள் நம்மளுக்கு முதல்ல சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் எல்லாம் கொடுக்குறா. முன்னாடி போறோம், பக்கத்துல போறோம், அவளாவே இருக்கும்னு சொல்றோம், அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய அம்பாள் கடைசியில என்ன சொல்றா, கைவல்யத்தையே கொடுத்துடுறா. கைவல்யம்னா ஒரு மோட்சத்துக்கு ஈக்குவலண்டா. சோ அந்த மாதிரி மத்த 4ஐயும் கைவல்யத்தையே கொடுக்கறானா நம்மளுக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாளா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லிக்கிறா. சோ அதுதான் கைவல்ய பததாயினி. அடுத்தது திரிபுரா திரிஜகத் வந்தியா திரிமூர்த்தி திரிதசேஸ்வரி அப்படின்னு சொல்றோம். திரிபுரானா மூணு மூணாக இருக்கக்கூடியவள் அது அப்படின்னு பாக்குறேன். கொஞ்சம் ஒரு ஒரு நாமால பார்த்தோம் இல்லையா, மூணு மூணாக இருக்கிறது எல்லாமே அம்பாளாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
சோ அந்த மாதிரி திரிஜகத் வந்தியா அப்படின்னா 3 லோகங்களும் வந்தனை செய்யக்கூடியவளாக இருக்கா. திரிமூர்த்தி 3 மூர்த்திகளா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவ எல்லாராகவும் அம்பாளே இருக்கா. திரிதசேஸ்வரி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க ஜாகிரதா ரூபமாகவும் ஸ்வப்ன ரூபமாகவும் சுஷுப்தி ரூபமாகவும் இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம். இதையே இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னாக்க விஸ்வதேவர்கள் அப்படின்னு ஒரு 13 பேர்கள் இருக்கலாம். சோ அப்ப 3 பிளஸ் தசேஸ்வரி அப்படின்னு பிரிச்சாக்க 10, அதாவது 13 அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. இந்த 13 விஸ்வதேவர்களும் விஸ்வத்தை, அதாவது இந்த அண்டத்தை காப்பாத்தக்கூடியவாளாம். அவளோட ரூபத்திலேயே கூட யார் இருக்கான்னா அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லணும். சோ அது மாதிரி திரிதசேஸ்வரி அப்படின்னு சொல்றோம். சோ இதோட இன்னைக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்தது பார்க்கலாம்.